தாவீதை எத்தனையோ தடவை கொல்றதுக்கு பல விதங்களில பயங்கரமா முயற்சி நடந்தது. நெஞ்சுக்கு நேரா ஒரு தடவை சவுல் ஈட்டி தூக்கி நேருக்கு நேர் வீசுறான். அது உள்ள பூந்து அடுத்த பக்கம் குத்தி வெளியே வந்திருக்கும். ஆனா கர்த்தர் தாவீதோடு பயங்கரமான பராக்கிரமசாலிய கூட இருந்தனால அவன் ஈட்டிய எரிஞ்ச போது அந்த ஈட்டி திசை மாறினது. சத்துரு உனக்கு விரோதமாய் வீசுகிற அம்புகள் எல்லாம் இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, திசை மாறி போகுது. உன் வீட்டுக்கு விரோதமா வீசின அத்தனை அம்புகளும் உன்னை பார்த்துதான் வீசினா, ஆனா அது வேற எங்கேயோ கர்த்தர் திசையை மாத்தி விட்டுட்டார். உனக்கு விரோதமா ஒரு கூட்டம் வந்துச்சு, குருட்டாட்டத்தை உண்டாக்கி இந்த கூட்டத்தை திசை மாறி விட்டார் ஆண்டவர். ஏன் இதெல்லாம் நடக்குது? இவ்வளவு பெரிய பொல்லாப்பிலிருந்து நான் எப்படி காப்பாற்றப்பட்டேன்? இவ்வளவு பெரிய நோயிலிருந்து, இவ்வளவு பெரிய ஆபத்திலிருந்து நான் எப்படி காப்பாற்றப்பட்ட? கர்த்தர் கூட இருந்தார். இந்த உலகத்துல எத்தனையோ பராக்கிரமசாலி இருக்கலாம், அவங்க கூட ஒரு சில இடத்துல ஏமாந்து போய் கீழே விழுந்து மரிச்சு போலாம். ஆனா நம்ம கூட பயங்கரமான பராக்கிரமசாலியாய் கர்த்தர் கூட இருக்கிறதுனால சத்துரு எனக்கு விரோதமா வீசுற ஈட்டியானாலும் அம்பானாலும் கல்லானாலும் சொல்லானாலும் எதுவும் என்ன தொட விடாதபடிக்கு அதை திசை மாற பண்ணுகிற பயங்கரமான பராக்கிரமசாலி கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார்.